அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது, துன்பங்கள் வரும்போது மகிழ்ச்சியோடு இருப்போமா? இருக்க மாட்டோம். ஆனாலுமே துன்பங்களுக்கு மத்தியிலும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குன்னா அது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் தான் நமக்கு, இல்லையா? எது நடந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்று நாம் இருக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 9 இறை வார்த்தை 2-4 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி ஒளித்துள்ளது. ஆண்டவரே, இந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சிறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். பிரைஸ் தி லார்ட். நம்ம இப்போ யாரை எதிர்பார்த்துட்ருக்கோம்? நமக்கு திருவருகை காலம் வந்துட்டு, இல்லையா? அப்போ நம்ம யாரை எதிர்பார்க்குறோம்? இயேசுவை எதிர்பார்க்குறோம். எப்போவுமே வருடந்தோறும் இது எதிர்பார்ப்பு தான். ஆனால் எப்போவுமே கிறிஸ்து பிறந்தது போல் நம்ம ஆன்மாவை வைத்து கொண்டிருந்தால் நமக்கு எப்பொழுதும் கிறிஸ்மஸ் தான், இல்லையா? எப்பொழுதும் பாடுகள் தான், எப்பொழுதும் உயிர்ப்பு தான். அப்படி நாம் நினைத்தோம் என்றால் அவர் பாதையில் நிறைவாக நாம் நடப்போம். இப்போ நாம் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கணும். காரில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி ஒளித்தது. இயேசுவின் வருகையை நினச்சி நமக்கு எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வந்தாலும் இயேசு என்ற நாம் சொல்லும்போது அது அனைத்துமே பறந்து விடுகிறது, இல்லையா? அவரில் நிறைவாக நாம் இருக்கும்போது எல்லாமே நிறைவாக நமக்கு கிடைக்கிறது. அப்போது அந்த ஒளிக்காக, அந்த ஒளியில் நடப்போர் மக்களுக்கு இருள் இல்லை. இறைவனை தேடுகிறவர்களுக்கு துன்பங்கள் இருந்தாலும் எத்துன்பங்களும் பெருசாக தெரிவதில்லை. நம்மேல் என்ன சுமைகளை சுமத்தினாலும் அனைத்தையும் அப்புறப்படுத்துவதற்கு இறைவன் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். இருக்கிறாரா? இல்லையா? இருக்கிறார். அப்போ இறைவன் நம்மளோடு இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அவரே அனைத்தும் பார்த்து கொள்கிறார். அவருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அவருக்கு நேர்மையாக நாம் நடக்க வேண்டும். அவர் சொல்படி நாம் கேட்க வேண்டும். அப்படி நேர்மையாக உண்மையாக நடக்காத பட்சத்தில் நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் என்று நாம் நினைக்க முடியுமா? முடியாது. அவருக்கு உண்மையாக இருந்தால்தான் நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும். அவரும் நாம் மகிழ்ச்சியுறுவோம். அவர் நமக்கு தருகின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதில் ஒவ்வொரு மகிழ்ச்சி இருக்கும் நமக்கு. அந்த மகிழ்ச்சியில் தான் நம்ம எப்பொழுதும் கழிகிறோம். அப்போ நாம் அவருக்குரிய மக்களாக, அவர் தேற்றுகிற மக்களாக, அவர் நம்மளை திடப்படுத்துகிற மக்களாக இருக்கும்போது நாம் எல்லாமே நிறைவாக இருக்கும். நாம் அவருக்குரிய மக்களா? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆம் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை சார்ந்தே இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆம், எந்த நிலையிலும் நீர் மட்டும் போதும் என்று நாங்கள் இருக்கும்போது எல்லாமே எங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கிறது. அந்த நிறைவை கொண்டு நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. எது வேணும் எது வேண்டாம் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீரே, அதற்கு நன்றி. எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அந்தந்த காலத்துக்குரியதை நீர் எங்களுக்கு செய்கிறீர் ஆண்டவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்பிக்கையிலும் நீர் கொடுத்த வாக்குறுதியின்படியும் நாங்கள் நிறைவாக உம்மை, ஆம் ஆண்டவரே, எப்பொழுதும் போற்றி புகழவும் மகிமைப்படுத்தவும் வாழ்த்தவும் நிறைவாக உம்முடைய நாமத்தை பிறருக்கு சொல்லும்படி எங்களை நீர் வழிநடத்துகிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.